குரு அதிசார பயிற்சியில அடுத்தது 12 ராசியில நிறைவு ராசி மீன ராசி சார். மீன ராசிக்கு எப்படி இருக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி சார் இருக்கு? ஏன்னா ஜென்ம சனி உட்கார்ந்து இருக்காருல, ஐயோ எல்லா கஷ்டத்தையும் கொடுப்பாரு. ஏன்னா சனிக்கு பிடிச்ச ராசி யாருன்னு கேட்டா சாகவும் விட மாட்டார். ஆனா விட மாட்டார். தனுசும் பிடிக்கும், மீனமும் பிடிக்கும். ஏன்னா இவர் தான் வந்து இந்த இப்போ ஹீரோஸ்லாம் வந்து காலை பிடிச்சி தூக்கி போடுறாங்களே, இந்த மீனராசியில் பிறந்தவங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ தீராத வயிற்று வலி அது தீரும். அதே சமயம் வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைப்பதற்கான நேரம். மீன ராசிக்கு இனிமே உங்கள் காலம்தான். உங்களுக்கு ஹாப்பியாக இருக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஹாப்பியாக இருங்க. பரிகாரம் மட்டும் சொல்லிடுங்க சார். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்து இந்த ஜோதிட யுகம் சேனலை வந்து நீங்கள் அவ்வளோ அழகாக பிரபலமாக்கி உங்களோட என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களோட கமெண்ட்ஸில் பார்த்து தாங்க நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் என்ன பண்ணலாம், எத்தனை ராசி பலன் பயிற்சிகள்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்று ஒன்றா ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்கான விஷயங்களோட பரிகாரத்தோட நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் கொடுத்துருக்கும் போது இந்த பரிகாரம்லாம் நல்லா இருக்குது, அந்த பரிகாரத்தை பார்த்து நாங்கள் செஞ்சு இன்றைக்கி நல்லா இருக்கோம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை பார்த்து தான் நாங்கள் ஒரு நிகழ்ச்சியாக உங்களுக்கு கொண்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி அப்படி ஒரு அருமையான ஒரு பதிவுங்க, ரொம்ப ஒரு வித்தியாசமான பதிவு. குரு அதிசார பயிற்சி, அது ஒரு அருமையான பதிவுங்க. பதிவுன்னு சொல்ல முடியல. இந்த குரு அதிசார பயிற்சியில் 12 ராசியும் எப்படி இருக்கும், குரு அதிசார பயிற்சினா என்ன, அது எப்போ வருது அப்படின்னு ஒரு அருமையாக உங்களுக்காக 12 ராசிக்கும் அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு நம்ம வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். உங்களுக்காக உங்கள் 12 ராசிக்காக தாங்க சொல்ல வந்திருக்காரு. எல்லாத்தையும் 12 ராசிக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்கும்னு கணிச்சு கொண்டு வந்திருக்காரு. அதனால் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது உங்களுக்கான பதிவு. அவரை சந்திப்போமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள் ஒரு இன்ட்ரோ கொடுங்க சார். கண்டிப்பாக. நம்ம ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் அடியன் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இந்த பயிற்சியில் எல்லாருக்குமே நல்ல செய்திகள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா நல்ல விஷயமா சொல்ல போகிறோம். வெரி குட். இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதனால தான் சார் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாத்துறேன்ட்டோம். ஆனால் அப்பவும் நம்ம நேயர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எல்லா 12 ராசிக்காரங்களும் சொல்றது வந்து இந்த ராசியில பிறக்காதீங்க, இந்த ராசியில பிறக்காதீங்கன்னு. நம்ம பிறப்பு என்னங்கிறது அவனுக்கு தான் தெரியும். கரெக்ட். அதனுடைய ஒரு சின்ன டீஸ்பூன் மட்டும் தான் நம்ம இப்போ ஜோசியமா பார்க்க போறோம். வெரி குட். என்ன ஏதுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். குரு அதிசார பயிற்சி அப்படின்னா என்ன, அது எப்போ வருது, எப்படி இருக்கு அந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் சார். கண்டிப்பாக. குரு அதிசார பயிற்சி முதல்ல எப்போ வருதுன்னு சொல்லிடுறேன், அப்புறமா என்னங்கிறத சொல்கிறேன். குரு அதிசார பயிற்சி வந்து திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் அக்டோபர் 31 அன்னைக்கு பயிற்சி ஆகிறார். அது என்ன நடக்கிறது அப்படின்னா, கடகராசியில உச்சஸ்தானத்தில் இருக்கிற குரு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார், அடுத்த ராசிக்கு. இது வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான். இது ஷார்ட் டியூரேஷன் போயிட்டு திருப்பி வக்கரகதியில மறுபடியும் கடகராசிக்கு வந்துடுவார். அந்த அதிசாரமா இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் தான். அதாவது அக்டோபர் 31 டிசம்பர் 13 வரைக்கும் தான் அதிசாரமா சிம்ம ராசியில இருப்பார். டிசம்பர் 13 அதிசாரத்துல வக்கரம் அடைஞ்சு ஜனவரி 24 அன்னைக்கு மறுபடியும் கடகராசிக்குள்ள வந்துடுவார் வக்கரமாவே. ஸோ இப்போ அடுத்தது நம்ம வந்து உங்களுக்கு ஒரு லீடும் கொடுக்குறேன். அடுத்தது நம்ம வந்து குரு வக்ர பயிற்சியும் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக கொடுக்கணும், நான் சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, இந்த குரு அதிசாரம் அப்படின்னா முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். ஹிந்து தர்மம் வந்து சனாதன தர்மம் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம். சனாதனம்னா என்ன அப்படின்னா லாங் ஸ்டாண்டிங், ரொம்ப வருடமாக இருக்கிறது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர்
ம். அடுத்தது வந்து நடிகர் திலகம், செவாலிய சிவாஜி கணேசன், ம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ம். அதுக்கப்புறம் உலகநாயகன் கமல். கமலஹாசன். இவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா ம். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 60 வருஷமா தமிழக சினிமாவை, இன்ஃபேக்ட் இந்தியன் சினிமாவே அவங்க கூழ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ம். இந்த லாங் ஸ்டாண்டிங்காக இருக்காங்களே, இதுக்கு பேர் தான் சனாதனம். ம். சனாதனம்னா உடனே வந்து ஏதோ பேசுறதெல்லாம் வேண்டாம், நம்ம அரசியல் போக வேண்டாம், வேண்டாம் சார். அடுத்தவங்கள பத்தி தப்பா பேச வேண்டாம். ஆமா. ஆனா இந்த சனாதனத்தினோட ஸ்பெஷாலிட்டி, ஆனா அதோட அர்த்தம் நிறைய பேருக்கு தேவைதான் சார். ஆமா, இந்த சனாதனத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ம். இப்பதான் வந்து நாசாவும் இங்கிலீஷ்காரங்களும் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயத்த ம். பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சயின்டிஃபிக்கா சொல்லிட்டாங்க. அந்த சயின்ஸ் தான் இந்த அதிசார பயிற்சி. ம். குரு அதிசாரம் எப்போ ஏற்படும் அப்படின்னா, குரு இருக்கிற இடத்துல, குரு இருக்கிற ராசியிலேருந்து ம். சூரியன் வந்து 5ஆம் ராசி, 6ஆம் ராசி, 7ஆம் ராசி, 8ஆம் ராசி, 9ஆம் ராசி, ஓகே. இந்த 5 ராசிகள்ல சூரியன் டிராவல் பண்ணும்போது, ம். குரு இருக்கிற இடத்துலேருந்து இந்த சூரியன் வந்து இந்த 5 ராசிகள்ல டிராவல் பண்ணும்போது ம். குரு அதிசார பயிற்சி ஏற்படும். ம். அப்போ இப்போ வந்து கடகத்துல இருக்காரு. ம். சூரியன் வந்து 5ஆவது ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு போகும்போது தான், ம். விருச்சிக ராசிக்குள்ள என்ட்ரு ஆகும்போது இந்த அதிசார பயிற்சி துவங்கும். ம். ஸோ விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், அந்த 5 ராசிகளில் 5, 6, 7, 8, 9 இந்த ராசிகளில் டிராவல் பண்ணும்போது ம். குரு அதிசார பயிற்சி நடக்கும். ம். இந்த குரு அதிசார பயிற்சினா சிம்பிள். என்ன அப்படின்னா, நம்ம பூமியிலேருந்து குரு பக்கத்தில் இருப்பார், சூரியன் வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருப்பார். ம். அப்போ பார்க்கறதுக்கு என்ன தோணுன்னா, குரு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுற மாதிரி தெரியும். ம். ஸோ அந்த குரு ஃபாஸ்ட்டாக, அதாவது அதிக பிரசங்கித்தனமாக போகிற மாதிரி தெரியும், ஆனால் அவர் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணல. நம்மளுடைய பர்செப்ஷன், நம்ம பார்க்குற பார்வை. இப்போது நம்ம வந்து இங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னா ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லுவோம். அதே ஒரு ஃப்ளைட்டு, மேலே போகிற ஃப்ளைட்டு மெதுவாக போகுது, அது மெதுவாக போகுது, 650 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. ஆமாம். அது மாதிரி தான் இந்த குருவும் நம்மளை சூரியனோட ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு பேர் குரு அதிசார பயிற்சி. அந்த குரு அதிசார பயிற்சி சிம்ம ராசிக்கு போனால் என்னென்ன நல்ல பலன்கள் எல்லாருக்கும் இருக்குங்கிறத இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கேள்வி கேட்க போகிறீங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அதிசாரம்னா என்னன்னு தெரியாது. ஆமாம் சார். வக்ரம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆமாம். அடுத்தது வக்ர பயிற்சியை பற்றி பேசும்போது அடுத்த எபிசோடில் அதை பற்றி பேசலாம். தேங்க்யூ சார். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஓகே சார். அருமையான ஒரு இன்ட்ரோ சார், இன்ட்ரடியூஸ். நீங்கள் அழகாக அதை உண்மையிலே குரு அதிசார பயிற்சி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. அது அழகாக நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து தெரிய வச்சிங்க. குரு அதிசார பயிற்சியில் அடுத்தது 12 ராசியில் நிறைவு ராசி மீன ராசி சார். மீன ராசிக்கு எப்படி இருக்கு இந்த குரு அதிசார பயிற்சி, எப்படி சார் இருக்கு? மீனராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 8 மாசமா, ஜூன் மாசத்துல பாக்குறேன் சார் கமெண்ட்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ரொம்ப ஒண்ணுமே இல்லைங்க, ஏதாவது பண்ணி சூசைட் பண்ணிக்கலாம் போல தோணுது, அப்படி ஒரு நிலைமை மீனராசிக்கு இப்பயாவது எப்படி சார் இருக்கு அவங்களுக்குலாம்? ஜென்மசனி உட்கார்ந்து இருக்காருல, ஐயோ எல்லா கஷ்டத்தையும் கொடுப்பாரு. ஏன்னா சனிக்கு பிடிச்ச ராசி யாருன்னு கேட்டா சாகவும் விட மாட்டார். ஆனா விட மாட்டார். தனுசும் பிடிக்கும், மீனமும் பிடிக்கும். ஏன்னா இவர் தான் வந்து இந்த இப்போ ஹீரோஸ்லாம் வந்து காலை பிடிச்சி தூக்கி போடுறாங்களே, ஆமா, அது மாதிரி இவங்க 2 பேர்த்த தான் போட்டு வாட்டி எடுப்பாரு, தனுசுவையும் மீனத்தையும். இப்ப அந்த தனுசு ராசி, அதாவது மீனராசி அதிபதியான குரு உச்சம் அடைந்திருக்காரு. அவரு 6ஆம் இடத்துக்கு போறாரு. கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். கடன் பிரச்சனை சால்வ் ஆகும். அப்பா, அதோட நிறைய பேர் அந்த பிரச்சனையில தான் இருக்காங்க. அதோட 10ஆம் இடத்தை குரு பார்க்க போறாரு. வேலை வாய்ப்புல முன்னுரிமை கிடைக்கும். வேலை பண்ணினாலும் வருமானம் இல்லாம இருந்திருக்கும். சில பேருக்கு வந்து இந்த தர்மத்துக்கு வேலை பண்றது தெரியுமா, அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த தர்ம வேலையெல்லாம் போயிட்டு நிஜமான சம்பாத்தியம் வரக்கூடிய நேரம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் தீர்ந்து குடும்ப ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளுக்கு வருமானம் ஜாஸ்தி ஆகும். இவங்க மீனராசிக்காரங்க குழந்தைங்க சம்பாதிக்கிறதுக்கான நேரம், கூட பிறந்தவங்களுக்கு சம்பாத்தியம் ஏற்படக்கூடிய நேரம். அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். இப்போ கணவருக்கு உடம்பு சரியில்லை, மீனராசி நபர் அவங்களுடைய கணவர் வந்து உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு நல்லது நடந்து பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கு சேர்ந்து நடக்கணும். மனைவிக்கு நல்லது நடந்ததுன்னா கணவருக்கு சேர்த்து நடந்தால் தான் அவங்களுக்கு சந்தோஷம்.
அதுவும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கணவருக்கு வந்து கணவனே கண்கண்ட தெய்வம்னு வாழக்கூடிய தமிழகம். ஸோ அவங்களுக்கு வந்து வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த மீனராசியில் பிறந்தவங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ தீராத வயிற்று வலி அது தீரும். அதே சமயம் வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைப்பதற்கான நேரம். உங்களால், அதாவது மீனராசிக்காரங்களால் கணவனுக்கோ மனைவிக்கோ மரியாதை கிடைக்கும். உங்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய நேரம். இவங்களை பொறுத்த வரைக்கும், மீனராசியை பொறுத்த வரைக்கும் இழந்த வேலை வாய்ப்பை மீண்டும் பெறுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். உடனே ஒரு கேள்வி வரும், சார் நான் ரிட்டையர் ஆயிட்டேன் சார், 65 வயசு ஆயிடுச்சு சார். ரிட்டையர்ட் ஆனாலும் உங்களை விடுறதா இல்லை, நீங்க வீட்டுல இருந்து கூட சம்பாதிக்கிறதுக்கு வழிகள் இருக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சைட் பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. ஒண்ணுமே இல்லையா, ஒரு சின்ன அட்வைஸ் கொடுப்பாங்க, சார் நீங்க அட்வைஸ் கொடுத்ததுக்கு எனக்கு நல்லது நடந்துச்சுன்னு நாங்கள் ஒரு 5000 ரூபாய். இது எக்ஸ்ட்ரா வருமானம் தானே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்களால் அலைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை. நீங்க வெளியூருக்கு போவீங்க, குடும்பம்லாம் ஒரு இடத்துல இருக்கும், அடிக்கடி குடும்பத்தை பார்க்கறதுக்கு நீங்க இங்க வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிராவல் நிறையா இருக்கும். ஸோ சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் இருக்கு. உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமண வயசு வந்துடுதுன்னா தாராளமா திருமணம் பண்ணக்கூடிய நேரம். அதுக்கும் கடன் படணும். ஆமா, அதனால நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான நேரம். கிட்டத்தட்ட 2026, 27 2 வருஷமும் ஆல்மோஸ்ட் 12 ராசிக்கும் நல்லாவே இருக்கு. ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் சங்கடம் இருக்கு. இப்போ இந்த மீன ராசிக்கு சங்கடத்திலிருந்து வெளிவரக்கூடிய நேரம். சங்கடம் இருந்தது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போவும் ஜென்மசனி நடக்குது. நீங்க தான் அந்த மீனராசிக்காரங்க, நீங்கன்னு சொல்றது உங்களை சொல்ல, அவங்கள சொல்றேன், அவங்களதான் புரிஞ்சுக்கணும். மீனராசி நேயர்களுக்காக இது கொஞ்சம் பிடிவாதமா இருக்கீங்க, நான் சொல்றது கரெக்டு அப்படின்ட்டு. அந்த பிடிவாதத்தை விடுங்க. ஏன்னா சனி ராசியில இருக்கும் பொழுது அடுத்த உங்க காது ரெண்டும் மந்தமாயிடும். உண்மைதான். இப்படி மூடிக்கும், கேட்காது, காது கேட்காது, அட்வைஸ் கேட்க மாட்டோம் அந்த நேரத்துல. நீ சொல்லி நான் என்ன கேட்கறது, எனக்கு எல்லாம் தெரியும். அதுவும் யங்ஸ்டரா இருந்தா பிடிவாதம் ஜாஸ்தி இருக்கும், வயசானவங்களா இருந்தா கோபம் ஜாஸ்தி வரும். ஸோ பிடிவாதத்தையும் கோபத்தையும் குறைத்தால் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்பு வருது. அதாவது இவ்வளோ நாள் அழுதிங்க, கடவுள் உங்க கண்ணை தொடச்சிட்டார் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அது ஏன் தொடச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா, பிடிவாதம், நான்ற அந்த கர்வம் அதெல்லாம் வேண்டாம். நிறைய பெரியவங்களோட நிறைய விஷயத்த அட்வைஸை கேளுங்க. மீன ராசிக்கு இனிமே உங்கள் காலம்தான், உங்களுக்கு ஹாப்பியாக இருக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஹாப்பியாக இருங்க. பரிகாரம் மட்டும் சொல்லிடுங்க சார். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க போக வேண்டிய இடம் சங்கரன் கோயில். சங்கரன் கோயிலில் பாம்பாட்டி சித்தர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, அவர் பாம்பை பிடிப்பாரு அப்படின்ட்டு. அது பாம்பாட்டி சித்தர்னா பாம்பை பிடிக்கிற ஆள் கிடையாது, அந்த பாம்பு பிடாரன்னு சொல்லுவாங்க, அது கிடையாது. நானும் அப்படிதான் சார் நினைச்சேன். கிடையாது. நம்ம உடம்புலயே ஒரு பாம்பு இருக்கு. மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய பாம்பை அவர் பாம்பை ஆட்டி அந்த சகசிராரத்துக்கு கொண்டு வந்தார். எல்லா சித்தர்களும் அந்த பாம்பை வெளியில கொண்டு வருவாங்க. நம்ம உடம்புலயும் அந்த பாம்பு இருக்கும். அந்த பாம்பு மூலாதாரத்துல அந்த மோஷன் போறதுக்கு அந்த ஏரியால சென்டர்ல இருக்கும். அந்த பாம்பு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா சகசிராரத்துக்கு வரணும், ஆக்னியாக்கு வரணும், சகசிராரத்துக்கு வரணும். அந்த சகசிராரத்துல அந்த பாம்பு வந்ததுன்னா, விரிஞ்சதுன்னா, தாமரை இதழ் விரிஞ்சதுன்னா நீங்களும் கடவுளுக்கு சமம். அந்த பாம்பாட்டி சித்தர் அப்பேற்பட்ட ஒரு மகான். அவருடைய ஜீவ சமாதி சங்கரன் கோயில் இருக்கு. முடிஞ்சா ஒரு தடவை சங்கரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்க இருக்கக்கூடிய சங்கர நாராயணரையும் வழிபடுங்கள், கோமதி அம்மனையும் வழிபடுங்கள். அதுக்கப்புறமா அந்த பாம்பாட்டி சித்தரை வழிபடுங்க. முடிஞ்சதுன்னா உங்க உடம்புல இருக்கிற பாம்பை மேலே எழும்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு தியானமும் யோகமும் உதவி இருக்கும். கண்டிப்பாக சார், நீங்கள் அழகாக சொன்னீங்க. நானும் பாம்பை பிடிப்பாரு போல இருக்கு, அதான் பாம்பாட்டி சித்தர்னு நினச்சேன். நமக்குள்ளே இருக்கிற பாம்பை எடுத்துகிட்டு போய் சிரசில் வச்சுருக்காருன்னா அது எவ்வளோ தியானம் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகம்லாம் இருந்தால், சிவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும்.
அதனால தான் அவங்கெல்லாம் வந்து சித்தர்கள், மகான்கள், கடவுள் அப்படின்னு. கண்டிப்பாக என்னாலாம் முடியவே முடியாது சார். எல்லாராலையும் முடியும். நான் ஒத்துக்கணும், கண்டிப்பாக முடியாதுன்றத. ஏன்னா சித்தர்கள் அளவுக்கெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை வேணும். அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அப்படி இருந்து அவங்கள போய் நாம் வணங்குறோன்னா அது எவ்வளோ பெரிய பிராப்தம் நமக்கு முதல்ல வேணும். அந்த பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த 12 சித்தர்களையும் நம்ம ஒருத்தரையும் வணங்குறதுக்கு. எங்கெங்கே இருக்காங்க 12 சித்தர்கள் அப்படின்றதும் ஒரு 12 நம்ம ராசிக்கும் அழகாக சொல்லியிருக்காங்க. 18 சித்தர்களில் 12 ராசிக்கும் ஒரு சித்தர்களோட ஜீவ சமாதியும் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. நம்ம பிரகாஷ் நரசிம்மர் ஐயா வந்து அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு தடவை போய் அந்த சித்தர் ஜீவ சமாதியில் உட்காந்து ஒரு தியானம் பண்ணிட்டு வந்து தான் பாருங்களேன், வேறு லெவல் தான். அதுக்கே ஒரு பிராப்தம் வேணும். அவங்க முதல்ல உங்களை கூப்பிடணும். என்னை கூப்பிடுங்க, நீங்கள் முதல்ல வணங்கி கேட்கணும், தியானம் பண்ணுங்க. அற்புதமாக இருங்க. ரொம்ப நன்றி சார், சூப்பராக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. எல்லா 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நல்லா அழகாக சொன்னீங்க. இந்த ராசிக்கு சூப்பராக சொல்லிட்டீங்க சார். நிறைய பேருக்கு வந்து இது தெரியாமல் இருந்தது, நிறைய விஷயங்கள் தெரிய வச்சிங்க சார். நன்றி. நன்றி சார், ரொம்ப சந்தோஷமா. அதாவது இந்த குரு அதிசார பயிற்சியில் 12 ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த 12 ராசி நேர்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதில் வந்து ஐயா என்னென்ன விஷயங்களை சொன்னாங்க, என்னென்ன பரிகாரங்கள் சொன்னாங்க, என்ன குரு அதிசார பயிற்சினா என்ன அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்காக தான் இந்த பதிவு எல்லாமே வந்து நாங்கள் பேசுகிறது, ஜோதிடர்களை கூப்பிட்டு உங்களுக்காக பயிற்சியெல்லாம் பேசுகிறது எல்லாமே உங்களுக்காக தான். நீங்கள் நல்லா இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் பார்த்து இதை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் சந்தோஷமாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுக்காக தான் இத்தனை பதிவுகளையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதில் இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நம்ம ஐயாவை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நேரில் ஜாதகம் பார்த்துக்கலாம். இல்லை என்னால் நேரில் வர முடியல அப்படின்னா ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க, ஜாதகத்தை பார்த்துக்கலாம். அவர் சொல்கிறத நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் அமோகமாக வாழ்க்கையில் ஜெயிச்சு எல்லா வளமும் நலமும் பெறலாம். நன்றி. தேங்க்யூ.